ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும். இல்லைங்க ஆர்டருப்பா, கிளிப்பு தான், வேறு என்ன பண்ணுறது? நம்ம எடுங்க, ஓப்பன் பண்ணுங்க, என்னென்னு பார்த்துடலாம். கிளிப்பு தான், பிள்ளைங்க தான் ஆர்டர் போட்டாங்க, வேறு யாரும் ஆர்டர் போட போகிறோம் நம்ம வீட்டில். இன்னும் ஒரு கிளிப்பு ஆர்டர் போட்டிருக்காங்க இதோட சேர்த்து. அம்மா அதே இடமோ பார்த்துடலாம். இது இந்த கொண்டையை மாட்டிக்கிட்டு அதில் குத்தி வைக்கிற மாதிரி பசங்க ஏதோ இதில் பார்த்து இதில் வருங்க, நல்லா இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதான்பா செம்ம ரேட்டு உண்மையிலே சொல்ல போனால். சரி என்ன பண்ணுறதுன்னு வாங்கி எடுத்து வெளியே கவர்லேருந்து வெளியே வைப்பா. இந்த கொண்டை போட்டுட்டு அதில் இது பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? இந்த அது எதில் இருந்துச்சுன்னு பார்த்து மாட்டி வைங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு கவருக்கு மேலே வச்சு வைப்பேன், அப்போ தான் க்ளீனாக தெரியும். ஒன்று, இது ஒன்று, 2, இது ஒரு மாடல் 3, இது ஒன்று 4 மாடல். இது வந்து நம்ம இதில் மாட்டிக்கிறது. ஓகேவா? ஓ இன்னும் 2 போட்டிருக்காங்க. 4 தானா? 5 கிளிப்பு தானா? ஆமாம் 5 தான் உண்டா? 5 6 சரி, அதை இன்னொரு பார்சல் அது ஓப்பன் பண்ணு. அது ஓப்பன் பண்ணி சேர்த்தால இன்னொரு ஆர்டருப்பா, அதையும் பார்த்துருவோம். இதோ மாட்டியாச்சு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். 2 இருக்குது. இன்னொரு ஆர்டரு. இது என்ன இருக்குதுன்னு எனக்கு எங்கே வரணும். இங்கே தள்ளி தான் வையன், கேமராக்குள்ளே வாங்கப்பா. நான் தான் அப்புறம் கேமராக்குள்ளே இருக்கணும். வா, இது செம்மையாக இருக்குல்ல. இது வந்து இந்த கொண்டை போட்டுக்கிட்டு மாட்ட மாதிரி. ஓப்பன் பண்ணி காமிப்போம். தாத்துவே நான் கேமரா தூக்குனா பிறகு அக்கா பேசலாம் தெரிஞ்சிடும். இது எப்படி மாட்டுறது பாப்பு? காமிச்சது கொடுங்களேன். அந்த இப்படி வந்தான்ப்பா. இதோ கொண்டே இதான் கொண்டே தாத்து வைங்கன்னா நான் அவன் ஃபேஸ் தான் தெரியும், அப்போ அக்கா ஃபேஸு பாருங்க. கொண்டையை போட்டுக்கிட்டு லைட்டாக விரிச்சு காமிப்பாப்பா. அம்மா இதை விரிச்சு காமிங்களா? கொண்டையை போட்டுட்டு அந்த மாதிரி மாட்டிட வேண்டியதான், அவ்வளோதான். நல்லா இருக்கா? 2 பேருக்குங்கிறனால 2 கிளிப்பு வாங்கிட்டேன்ப்பா. இது ஓகேவா? நான் ஒரு ஆள் மட்டும் வச்சுருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால் 2 பேருக்கும் 2. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொண்டைய மாட்டிக்கிட்டு அதுவும் எல்லாம் கொண்டை போட்டு குத்துறது தான். என்ன பண்ணுறது? கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்களை பெற்றா என்னெல்லாம் வாங்கி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. நல்லா இருக்கா? ஆனால் உண்மையில நல்லா ஒர்த்தாக இருக்குது. இங்கெல்லாம் நம்ம இடத்துல கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில. நான் இது வரைக்கும் நீங்கள் ஓடி பார்த்ததில்ல, கடைகள்லையும் ஷாப்லையும். இதோ தாத்துவே பாப்பா. அம்மா எங்களை ஒன்று இருக்கான், பாப்பா கையில் ஒன்று இருக்கு பாருங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை மாடல். நல்லா இருக்கா? 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று. நம்மளும் ஒரு நாள் மாட்டி பார்க்கலாம். மாட்டிக்கலாம்ல பாப்பா? மாட்டிக்கலாமா? ஓகே மக்களே, பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கிளிப்பில் மாட்டிட்டாங்க எல்லாமே, செயின் மாதிரி வரும். இன்னும் ஒன்றில் மாட்டியிருக்காங்க பாப்பா, இன்னும் ஒன்றுலேயே மாட்டிட்டாங்க. பார்த்தீங்களா? இந்த தலை கட்டுறதை அப்படி பார்த்துட்டு அவங்க வச்சுருக்கதை பார்த்துட்டு அப்படியே மொபைல் பார்த்து நோண்டுறது. மொபைல் கேட்காதுப்பா, நான் கொடுத்ததே இல்லை. ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து பாருங்க, 2 நாள் பசங்க மொபைல் எடுத்து கடன்னு ஆர்டரை போட்டு தள்ளிட்டு, சரி என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைங்களாச்சேன் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துறது. பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைங்களாம் அந்த மாதிரி வாங்கி கேட்குமான்னு பாருங்கள். கேட்காம இருக்காது பிள்ளைங்கனாலே. என்ன பண்ணுறது? நமக்கும் சரி பொம்பளை பிள்ளைங்க கேட்குறத பார்த்து வாங்கி கொடுக்க தோணுது. நல்லா இருக்கலாம். ஆனால் முன்னாடி பிள்ளைங்க எல்லாம் ரேட்டுப்பா. ஆமாம், ரேட்டு செம்ம ரேட்டு. கிளிப்புக்கு ரேட்டெல்லாம் கேட்டுறாதுங்க, எனக்கெல்லாம் பயமாக இருக்குது. ஓகே.
ஓகேவா? நான் பசங்க மாட்டுறாங்க வருங்க அதை எடுத்து கிளிப்பில். அண்ணா ஒரு பாப்பா ஒன்று மாட்டிடுச்சு. தாத்து காமிப்பா, அவன் ஃபேஸ் தான் அப்புறம் தெரியும். பார்த்தீங்களா மாட்டிட்டாங்க. 4 கிளிப்பு 5 கிளிப்பு உண்டு. 5 கிளிப்புமே இந்த மாதிரி இது தனித்தனியாக கவரில் வந்துடுச்சு. நான் மாட்டியாச்சு. மாட்டேன்னா மாட்டிக்கலாம், வேணான்னா விட்டுக்கலாம். இதுக்கு 2க்கும் இந்த மாதிரி, அந்த 2 இந்த மாதிரி. ஓகே, பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். பொம்பளை பிள்ளைய பெற்றா எல்லாம் வாங்கி கொடுக்கணும் கட்டாயம் எல்லாம் கிடையாது. சேர்த்த பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணுறதுப்பா. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.